ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CK ராம்நாத் காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான படம் துரந்தர். இந்த படம் செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்போ அவர் நடிச்ச சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் துரந்தர் பார்ட் 2 தி ரிவெஞ்ச். இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படத்துக்கான தமிழ் வெர்ஷன் சாட்டர்டே ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு, துரந்தர் மாதிரியே துரந்தர் 2 இருக்கா, அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படம் ப்ரீக்வல் பிளஸ் சீக்வல் எல்லாம் சேர்த்து தான் துரந்தர் 2 தி ரிவெஞ்ச். இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரஹ்மான் டகாய்ட்ட ரன்வீர் சிங் கொன்றுவாரு. அந்த கொன்ற இடத்துல இருந்து காமிப்பாங்க. இதுல ரன்வீர் எப்படி இந்த ஆபரேஷனுக்கு வந்தார் அப்படிங்கறத இந்த படத்தோட பிளாஷ்பேக். ஒரு நிகழ்த்தகராறு ஒன்றில் தன் அப்பாவை கொன்று குடும்ப பெண்களையும் கொடுமைப்படுத்தியவனை கொன்று விட்டு ஜெயிலுக்கு போகும் ரன்வீரை ஒரு சில பேர் கடத்துறாங்க. பிறகுதான் தெரியுது அவங்க எல்லாம் இந்திய உளவுத்துறை சார்ந்தவங்க. பிறகு எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ரன்வீர் சிங்கை பாகிஸ்தானுக்கு அனுப்பி ஒரு ஆபரேஷன் நடத்த பிளான் போடுறாங்க. அதன்படி ரன்வீர் தனது முதல் பலியான ரஹ்மான் டகாய்டை முடிக்க, அதை தொடர்ந்து இந்த படத்தில் பலு லயாரி பகுதிக்கு ரன்வீர் அரசன் போலாக, அதன் பிறகு அவர் சத்தமே இல்லாமல் பல தலைகளை எடுக்கும் தேச போராட்டமே இந்த பாட்டோட ஒட்டுமொத்த கதையுமே. குறிப்பா இந்த படத்தோட ஸ்டார்டிங்க்கு பஞ்சமே இருக்காது. ஆனா அரை மணி நேரம் தாண்டி இந்த படம் கொஞ்சம் மெதுவாக தான் நகருது. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்ட்ரோல் பிளாக் வச்சிருந்தாங்க. இந்த இன்ட்ரோல் பிளாக் வச்சதான் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல ஓப்பனிங்ல இன்ட்ரோ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரோ ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஆங்காங்க ஃபாஸ்டா கொண்டு போனாலும் கூட சில இடத்துல நம்ம கொஞ்சம் சலிப்பு தட்டுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல செமையா ஸ்கோர் பண்ணிட்டாரு இந்த படத்தோட டைரக்டர் ஆதித்யா தார். படத்துல டிமானிட்டேஷன் பற்றி எல்லாம் காமிச்சிருக்காங்க. இது பார்ட் 1ல காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா பார்ட் 2ல காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தரப்பை திருப்திப்படுத்தது போலதான் எடுத்திருக்காங்க. தாவூத் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சூப்பர். டெக்னிக்கல் வைஸா இந்த படம் செமையா வந்திருக்குது. இந்த படத்துல ஒளிப்பதிவு சரி, இந்த படத்தோட கேமரா ஒர்க்கும் சரி, இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் என டெக்னிக்கல் வைஸா செமையா வந்திருக்கு. இதையும் தாண்டி ஆக்டர் மாதவன் கொடுத்தவள கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாம் டாப் கிளாஸ். ஏன்னா இந்த படத்தோட ரன் டைம் 4 hours. அதுதான் நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அது கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம். ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவரோட இன்டென்ஸான ஆக்டிங், ஆக்ஷன் சீன்ஸ்ல காட்டும் எனர்ஜி, அதே போல தேசபக்தி உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதம், இது எல்லாமே டாப் நாச். குறிப்பா சொல்ல போனா ஆக்ஷன் பிளாக், இன்டர்வல் பிளாக், ட்விஸ்ட், இது எல்லாமே நமக்கு ஹைலைட்டா இருக்கு. மோடி இந்த படத்துல கேமியோ ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னு நமக்கு நியூஸ் வந்துச்சு. சரி, மோடி ஒரு சீனாச்சு கேமியோ ரோல் வருவாரு அப்படின்னு நம்ம போய் பார்த்தா, ஆனா நியூஸ் சேனல்ல தான் மோடி வராரு. அந்த சீனை தான் காமிச்சிருக்காங்க. கராச்சி தெரு, அண்டர் கிரவுண்ட் செட்டப், இது எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் செமையா பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா ட்ரோன் ஷாட், நைட் சேஸ், க்ளோஸ் காம்பேக்ட் ஃப்ரேம்ஸ், இது எல்லாமே டாக்குமெண்ட்ரி மாதிரி நமக்கு ஃபீல் குட் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம கலர் கிரேடிங், லைட்டிங் சாய்ஸ், இது எல்லாமே ஸ்பை த்ரில்லர் படத்துக்கு கரெக்டா கொடுத்திருக்கு. இந்த படத்துல பாசிட்டிவ் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்ஸ், அது மெயினா சொல்ல போனா ரன்வீர் சிங் ஆக்டிங் டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், படத்தோட கதைக்களம், படத்தோட டெக்னிக்கல் ஒர்க், படத்தோட இன்ட்ரோல் பிளாக், கிளைமேக்ஸ் பிளாக், இன்ட்ரோ ஃபைட் சீக்வன்ஸ், படத்தோட வசனங்கள், அது மட்டும் இல்லாம படத்தோட விஷுவல்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ், படத்தோட ரன் டைம் 4 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் கட் ஷாட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால ஃபாஸ்டா போனாலும், செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஃபாஸ்டா போனாலும் கொஞ்சம் லாக் இருந்தது. இந்த லாக்ஸை கம்மி பண்ணிருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணி தான் படம் இன்னும் சூப்பர்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆக மொத்தத்துல துரந்தர் பார்ட் 1 இந்த படம் எந்த அளவுக்கு நமக்கு செம்ம ஃபாஸ்டா எங்கேஜிங்கா போச்சோ, அந்த எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா படம் இன்னும் சூப்பர்னு சொல்லி இருந்திருக்கலாம். இந்த குறைகள் மட்டும் இருக்கிறனால ஏ ரேட்டிங் 5க்கு 4.7. வெர்டிக்டா சொன்னா பிளாக் பஸ்டர். ஃபைட் சீக்வன்ஸ்க்காகவும் விஷுவல்ஸ்க்காகவும் இந்த 4 மணி நேரம் படத்தை முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காகவும் இந்த படத்தை தாராளமா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இதுக்காண்டி தான் நான் ரேட்டிங் 5க்கு 4.7 கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படம் முடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் மூலமா நான் ரஹ்மான் டகாய்டை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க யார் யாரெல்லாம் ரஹ்மான் டகாய்டை மிஸ் பண்றீங்க, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.